எந்த கிரகம் அதிக பாகையில இருக்கு, எந்த கிரகம் குறைவான பாகையில இருக்கு அப்படிங்கிறத வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் மேம்? ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். இப்போ இந்த 9 கிரகங்களும் லக்னம் உள்பட நம்ம என்ன பண்ணுவோம்னா எழுதிக்கிறோம் இல்லையா? எழுதும்போது இப்ப மேஷ ராசியில 30 பாகை, ஒரு ராசிங்கிறது 30 பாகைகள். இது மாதிரி 12 ராசிகளுக்கும் நீங்க டோட்டல் போட்டீங்கன்னா 360 பாகைகள் வரும். இப்ப மேஷ ராசியில ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மேஷ ராசியில குறிப்பா வந்து 1 டிகிரியில வந்து சூரியன் உட்கார்ந்திருக்காரு. இப்ப இந்த சூரியன் 1 டிகிரியில உட்கார்ந்திருக்கும் போது நீங்க அந்த சூரியன் 1 டிகிரின்னு எழுதிக்கங்க. அதே மாதிரி ரிஷப ராசியில ஒரு கிரகம் இருக்கும். அந்த கிரகம் எந்த டிகிரியில இருக்குங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். 2வது ராசியில இருக்கு. ஆனா அது 27 டிகிரியில இருக்கா, அகைன் 1 டிகிரியில இருக்கா. இந்த மாதிரி நீங்க அதோட டிகிரிய மென்ஷன் பண்ணிக்கோங்க. 2ன்னு போட்டுக்கோங்க. 2ன்னு போட்டு சந்திரன் எழுதிக்கங்க. சந்திரன் வந்து இப்போ உதாரணத்துக்கு ரிஷப ராசியில ரோஹிணி நட்சத்திரத்துல ஒரு 16 பாகை 17 பாகையில இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வந்து அந்த 17 பாகைங்கிறது ரோஹிணி நட்சத்திரத்தோடது. இங்க நம்ம வந்து சூரியனை 1 டிகிரியில எழுதிட்டோம். சந்திரன் வந்து 17 பாகையில இருக்காரு. இந்த செவ்வாய் என்ன பண்ணிட்டாருன்னா கன்னி ராசியில போய் 29வது பாகையில உட்காந்துட்டாரு.